பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாலை பட்சத்துல நார்த்தங்காய் பச்சடி பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு மெயினா நல்லெண்ணெய் வேணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துனாதான் நல்லா இருக்கும். அதனால நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் புளி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பாருங்க, நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துட்டு இருக்கேன் நான். அப்புறம் வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து நார்த்தங்காய் வந்து ஒரு துவர்ப்பு தன்மை, ஒரு கசப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். உப்பு, பச்சை மிளகா 3 எடுத்துட்டு இருக்கேன். 2 வெத்த மிளகா எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பழம் தான் நார்த்தங்காய் அப்படிங்கிறதுனால இவ்வளவுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கடுகு, வெந்தயத்தை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வந்து பொடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதோட பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கட்டி பெருங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம். அப்புறம் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் தான் எடுத்துட்டு இருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இது எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இது எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வதங்கிடும் இது வந்து. அதனால கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இது கட்டிங் பிளேட் வச்சுட்டு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதோட ஜூஸ் எல்லாம் அதுல இறங்கிடும். அதனால வந்து கீழே வந்து ஒரு கட்டிங் பிளேட்டை வச்சுட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, சின்ன சின்ன பீஸா நறுக்கிக்கலாம். அருவாமனையில நறுக்கினா நன்னா பொடி பொடியா நன்னா நெருக்க வரும். வந்து இது வீடியோ காமிக்கிறதுக்காக இதுல நெருக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, கொஞ்சம் பொடி பொடியா நெருக்கிண்டா சீக்கிரம் வதக்கிடும். இந்த மாதிரி வச்சுட்டா இதோட ஜூஸ் வேஸ்ட் ஆகாத நம்ம நறுக்கிறதுக்கும் சௌரியமா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கொட்டை இருக்கும். இது நடுப்புற வந்து அதனால வந்து நம்ம அதை கொட்டையை எடுத்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். நம்ம அதாவது இது வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும். நார்த்தங்காங்கிறது வந்து சொரன்னு இருக்கும். கடாரங்காங்கிறது வழவழன்னு இருக்கும். இதோட தோல் வந்து ரொம்ப கொஞ்சம் தடியா இருக்கும். கடாரங்காக்கு வந்து மெல்லிசா இருக்கும் தோல். அது வந்து ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கு. அதான் கடாரங்காக்கும் நார்த்தங்காய்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து அதுவும் இந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து ஏன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து இந்த விரத நாட்கள்லாம் வந்து இந்த பச்சடி பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸி கூட. இது கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணி பாருங்க. நம்ம நார்த்தலை பொடி கூட இதோட இலையில தான் நார்த்தலை பொடி கூட பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து சாதமா பிசையலாம், ரசம் வைக்கலாம், நார்த்தங்காய் ரசம் வைக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும் நார்த்தங்காய். அதே மாதிரி நம்ம சுருளிட்டு உப்பு போட்டு நம்ம காய வச்சுட்டோம்னா வந்து தயிர் சாத்துக்கு பிரமாதமா இருக்கும். ஜுரம் வந்தா கூட நம்மளுக்கு வாய்க்கு சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இது டேஸ்டா ரொம்ப ஈஸி கூட. இது இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம நெருக்கிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கட் பண்ணும் போதே இந்த கொட்டையெல்லாம் வெளியில வரும். அப்ப நம்ம வந்து தனியா எடுத்து வச்சிடணும். பாருங்க, இந்த கொட்டையெல்லாம் இப்படி நெருக்கும் போது வெளில வந்து எடுத்துட்டேன். அம்மா வந்து திருமாலம் போயிருந்தா, இந்த கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருமாலத்துக்கு. அங்கேருந்து தான் எடுத்துன்னு வந்தா. நார்த்தங்காய் ரொம்ப நல்லா இருந்தது, நாத்து நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தா. சரி, அதான் பச்சடி பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் நான். பாருங்க, இப்படி தனியா வந்துடும். ஏதோ வயிறு சரியில்லை, எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிற சமயத்துக்கு இந்த பச்சடி பண்ணி சாப்பிட்டேன்னா நார்த்தங்கால எது பண்ணினாலுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. வந்து குழந்தைலாம், இந்த சாப்பிடாத குழந்தைகள் கூட நார்த்தங்காய் நம்ம வந்து காய வச்சு நம்ம தயிர் சாத்தோட ஊட்டினோம்னா குழந்தைகள் வந்து எல்லாமே சாப்பிடும், நன்னாவே சாப்பிடும். குழந்தைகள்லாம் வந்து இந்த வாசனையிலே சாப்பிடும் அது வந்து. அதனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும் நார்த்தங்கால. இந்த ஜூஸ் பாருங்க, எவ்வளவு ஜூஸ் வந்துட்டே இருக்கு பாருங்களேன். கட் பண்ணும்போது அதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இப்ப நம்ம நார்த்தங்காய் எல்லாம் நெருக்கியாச்சு. கொட்டை தனியா எடுத்துட்டேன். ஜூஸ் எல்லாமும் அதுல விட்டுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தட்டு ஏதாவது பெருசா இருந்தா, தாம்பாளம் ஏதாவது இருந்ததுன்னா வச்சு நெருக்கினா அது வந்து இந்த ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே கொட்டாது. ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், கொஞ்சம் நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன்.
ஏன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பண்ணினாதான் நல்லா இருக்கும். அதனால நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். அது கொஞ்சம் ஏன்னா நம்ம வதக்கிறதும் அந்த எண்ணெயில தான் நம்ம வதக்க போறோம். அதனால வந்து நல்லெண்ணெயும் வயிற்றுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லதுதான் நல்லெண்ணெய். அதனால நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காய ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பொரியணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பெருங்காயத்தை போட்டுருக்கேன். கொஞ்சம் பொரியட்டும். நீங்கள் வந்து பவுடர் பெருங்காயம் இருந்ததுன்னா அது வேணாலும் போட்டுங்கோ. அடுத்தது கடுகு, இப்போ பச்சை மிளகா 3, 2 வெத்த மிளகா எடுத்துட்டுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது கிள்ளி போட்டுப்போம். போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வெடிச்செடுத்து கடுகு வெடிச்சு மிளகா வதக்கிடுத்து இப்போ நம்ம வந்து இந்த நார்த்தங்காயை நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி கூட பண்றது, ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸி கூட. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் இதை சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது கிடைச்சதுன்னா கண்டிப்பா பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் எண்ணெயில வதக்கட்டும். இது மஞ்சப்பொடி எடுத்து வச்சுக்க மறந்து போயிட்டேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த மிளகாபி இதுலயே போட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். மிளகாபி வந்து சில பேர் சாம்பார் பொடி கூட போடுவா. நான் வெறும் சில்லி பவுடர் தான் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். வந்து கரெக்டா இருக்கும் இந்த காரம் அப்படிங்கிறதுனால. வந்து உங்களுக்கு வேணும்னா சாம்பார் பொடி வேணாலும் போட்டுங்கோ. இல்லைன்னா இன்னும் 2 பச்சை மிளகா வெத்த மிளகா எல்லாத்தையும் போட்டுண்டு சில்லி பவுடர் கூட வேண்டாம் அப்படின்னா அதை கூட நீங்க வந்து தவிர்த்துடலாம். இது கொஞ்சம் நன்னா வதக்கட்டும். இப்ப இது வந்து சிட்ரான்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். இன்னொன்னு பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. வந்து இது எல்லா சாதத்துக்கும், குழம்பு சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம். இது வந்து இதுல இன்னொன்னு என்ன ஒரு இதுன்னா பாருங்களேன், இது வந்து கசப்பு துவர்ப்பு ரெண்டுமே சேர்ந்ததுதான் வந்து இந்த நார்த்தங்காய். இப்ப நம்ம வந்து இதுல புளிப்பு, வந்து காரம், உப்பு, வெல்லம் எல்லாமே சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அறுசுவையை சேர்ந்தது இந்த வந்து பச்சடி, நார்த்தங்காய் பச்சடி. இது நம்ம இதுல வந்து நம்ம பெங்களூர்ல கர்நாடகால வந்து கொஜ்ஜு அப்படின்னு சொல்லுவா, நார்த்தங்காய் கொஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதான் ஒரு இதுல ஒரு மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம சொல்றோம். இப்ப நம்ம அடுத்தடுத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். கல்யாண சமையல் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா ஆத்துக்கு வந்தா ஒரு வாய் ரசஞ்சா சாப்பிட மாட்டோமா அப்படின்னு இருக்கும். அதுக்கு இந்த பச்சடியோட நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாய்க்கு அவ்வளவு ருச்சியா இருக்கும். டேஸ்டே இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து இது நல்ல ருச்சியை தந்துடும். இது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பச்சடி. அதனாலதான் நான் வந்து எல்லாரும் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பா பண்ணி பாருங்க. ஒரு நார்த்தங்காய் கிடைச்சதுன்னா. இல்ல நார்த்தங்காயெல்லாம் ஒரு கசப்பு இருக்கும். அது வந்து இது நல்லா வதக்கி உங்களுக்கு வந்து நல்லா வெந்தெடுத்துனா நம்ம இந்த சாமான்லாம் போட்டோம்னா உங்களுக்கு அந்த நார்த்தங்காயில உள்ள கசப்பே தெரியாது. உங்களுக்கு வந்து கசப்பு நார்த்தங்காயா இருந்தா கூட அந்த ஜூஸ் கூட சில சமயம் கசப்பும். வந்து சில நார்த்தங்காயோட வாகு இதானா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு இந்த நார்த்தங்காய் வந்து. அப்படி இருந்தா கூட நீங்க பயப்படாதீங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா வெந்து எடுத்துனா அந்த தோழி வந்து பாருங்களேன், நான் முன்னாடி போட்டதுக்கும் உங்களுக்கும் இப்படியே டிஃபரன்ஸ் தெரியும். கொஞ்சம் அந்த பச்சை கலர் மாறணும். இந்த இடம்லாம் பாருங்க, இது பாருங்க கொஞ்சம் லைட்டா மாறி இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதக்கிட்டு அப்புறம் நம்ம புளிச்சனம் விட்டோம்னா நன்னா வெந்து போயிடும் நார்த்தங்காய். பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் நல்லா வதக்கி இருக்கு. இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியறது நல்லா அமுங்கிறது உங்களுக்கு. இது வந்து இப்ப நம்ம புளிச்சலத்திலயும் இன்னும் கொஞ்சம் வேகும். புளிச்சலம் விட்டோம்னா இனிமே நம்ம புளிச்சலம் விட்டுடலாம். இப்ப நான் அந்த லெமன் சைஸ் புளி இருக்கு இல்லையா, அதை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளிச்சலத்தை இதுல விட்டுடலாம். கொஞ்சம் கல் உப்பு தான் எடுத்துட்டு இருக்கேன். கல் உப்பு, இதுக்கு தேவையான கல் உப்பும் போட்டுடலாம். நம்ம வெள்ளத்தையும் நான் இதுலயே போட்டுடுறேன். ஏன்னா வெள்ளம் போட்டாதான் நல்லா இருக்கும். அதனால வெள்ளத்தையும் இதுலயே போட்டுடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் சேர்ந்துட்டு. ஏன்னா அந்த நார்த்தங்கால இருக்கிற ஜூஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு உங்களுக்கு வரும்.
ஒரு 10 நிமிஷம் கோச்சுன்னா சரியா இருக்கும். இல்லை கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கலாம் நம்ம. நீங்க ஏதாவது உப்பு புளிப்பு ஏதாவது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா உப்பு சொல்லலாம். உப்பு வந்து கரெக்டா தான் போடணும். புளிப்போ வெள்ளமோ உங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் ஜாஸ்தியா ஆச்சுன்னா கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து சரி பண்ணிக்கலாம். உப்பு ஜாஸ்தி போட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையும் நீங்க பார்த்து போடுங்க. உப்பு கரெக்டா தான் போடணும் நம்ம. இப்ப இது வந்து ஸ்ரார்த்தத்துக்கு பண்ணுவா, வந்து மாலைபட்சத்துக்கு பண்ணுவா. அப்புறம் வந்து நீங்க த்ரூ அவுட் தி இயர் வெறும்னு சாப்பிடணும்னா கூட இந்த விரத நாட்கள்லாம் நம்ம வேற எதுவும் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதுக்கு கூட இது பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து அதனால இது எப்ப கிடைக்கிறதோ நீங்க நார்த்தங்காய் எப்ப கிடைச்சாலும் இது பண்ணி சாப்பிடலாம். இப்பதான் அப்பதான் அப்படின்னும் இல்லை. இப்ப இது ஈரம் படாத வச்சிடணும்னா 10-15 நாள் வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காத வெளியிலேயே கூட வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். வந்து இது ஒரு செமி சாலிடா நம்ம பண்ணினோம்னா இது ஏன்னா இது நல்லா கலரிடுறோம். புளிக்காய்ச்சல் மாதிரி புளி வெள்ளம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம நல்லா கலரிடுறதுனால உங்களுக்கு நல்லெண்ணெய் வேற விடுறோம். அதனால உங்களுக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்கு வீணா போகாது. ஆனா தண்ணி மட்டும் படக்கூடாது. ஸ்பூன்லாம் ஈரக்கரண்டி எல்லாம் போட்டோம்னா மேல வந்து ஃபங்கஸ் வந்துடும். அதனால தண்ணி படாத நம்ம வந்து வச்சினோம்னா தாராளமா வச்சுக்கலாம். இது இப்ப வந்து நல்லா கொதிச்சு நல்லா நார்த்தங்காயும் வெந்தெடுத்து நல்லா கொதிக்கவும் கொதிச்சுடுது. இப்ப நம்ம வந்து இந்த வெந்தய பொடி சொன்னேன் இல்லையா, வெந்தயத்தை வந்து வெறும்ன ட்ரை ரோஸ்ட் செவக்க வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம்னா எந்த ஊறுகாய்க்கும் நல்லா இருக்கும். லெமன் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். இந்த நார்த்தங்காய் சாதத்துக்கு நல்லா இருக்கும். நம்ம எந்த கலந்த சாதம் பண்ணாலும், தேங்காய் சாதத்துக்கு போடாதீங்க, எந்த கலந்த சாதம் பண்ணாலும் இது வந்து பொடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஊறுகாய்க்கெல்லாமும் நம்ம போடலாம். இப்ப இதை போட்டு விடலாம். நம்ம எல்லாமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். நம்ம வந்து ஊறுகான்னு பண்ணோம்னா இந்த கடுகு பொடி வெந்தய பொடி எல்லாமே ஒரு வாசனை. இல்லைன்னா கடுகு தாளிக்கும் போது வெந்தயத்தை அப்படியே போட்டுருவோம். பொடி இல்லைன்னா அதுவும் பண்ணலாம். இப்போ வெந்தய பொடியும் போட்டு நல்லா ஒரு 2 கொதி விட்டாச்சு. இனிமே ஆஃப் பண்ணிடலாம். நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆயிடுது. நார்த்தங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நார்த்தலை பொடியும் நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். எல்லாரும் பாருங்க.